ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக கடக ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம். கடக ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன மாத ராசி பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் இப்போ குரோதி ஆண்டுடைய கடைசி மாதமானது பிறந்துருச்சு. பிறந்த இந்த கடைசி மாதம் கடைசி வாய்ப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கோ அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் கிரகநிலைகளை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பார்க்குறோம். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் ஒரு டைமில் அபிகா சிறுவர் கணித்த எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இப்போ பங்குனி மாதம் கடக ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு பங்குனியில் என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகளை பொறுத்து தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கிரகநிலைகள் பொறுத்து ஆபத்துனா என்ன மாதிரி ஆபத்து வரும், அதிலிருந்து தப்பிப்பதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களோட ராசிக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதுக்கேற்ப பங்குனி மாதம் நடந்து பயனடைய முடியும். அதனால் பங்குனி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்துக்கான தனி சிறப்புகள் இருக்குது. ஏன்னா பங்குனி மாதத்தில் இப்படி வழிபட்டால் முழு பலன்களை பெறலாம் என்பது கூறப்பட்டிருக்கு. எப்படி வழிபட்டால் முழு பலன்கள் பெறலாம் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தான் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல எப்படி வழிபட்டால் முழு பலன்களை பெறலாம் அப்படிங்கிற ரகசியத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம். மற்ற எல்லா மாதங்களை போலவே பங்குனி மாதத்துலேயும் அமாவாசை தினம் வரும். இந்த தினம் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும், மேலும் பங்குனி மற்றும் அந்த நாட்களில் எப்படி வழிபாடு செய்வதன் மூலம் முழு பலனை பெற முடியும் என்பதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். பங்குனி மாதம் ஆக்சுவலி தினமுமே அதிகாலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். அமாவாசை அன்று இதை நீங்கள் செய்வது மிகவும் நன்மை பயக்கும். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவங்க அந்த தினம் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும். அப்புறம் இதே நாளில் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யணும். இப்படி பண்ணிங்கனாவே குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடிய உங்களுக்கு பங்குனி மாதம் விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் அம்மனுடைய அருளால் திருமண பாக்கியமும் ஏற்படும். அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க தமிழ் மாதவுடைய கடைசி மாதமாக வரக்கூடிய இந்த பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்கணும். இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். புதிய ஆண்டு உங்களுக்கு புதிய பரிமாணத்தோடு அமையும். ஸோ இவ்வளவு சிறப்புமிக்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை நான் சொன்னதெல்லாம் செய்திங்கன்னா பித்ரு சாபம் மற்றும் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பெறும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த தடை தாமதம் நீங்கும். உணவிற்கு கஷ்டப்பட்ட நிலை என்றென்றும் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ இந்த மாதிரி பங்குனி மாத நாட்கள் அனைத்துமே நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. அனைத்து நாட்களிலுமே கோயிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும். மேலும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் நான் சொன்னது போல் வழிபாடு செய்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் அலட்சியம் காட்டினால் ஆபத்து என்று உங்கள் ராசிக்கு பயங்கர எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு பங்குனியில் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் உங்களுக்கு முழு விவரத்தோடு சொல்ல போகிறேன்.
ஸோ பங்குனியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத முழுசாக விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதமானது தொடங்கிருச்சு. இந்த பங்குனி மாதத்தில் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். பங்குனி மாதம் சூப்பராக இந்த ஆண்டு பிறந்துருச்சு. மாதங்களில் அற்புதமான மாதம் பங்குனி மாதம் என்று குறிப்பிடப்படுது. அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதி ஆகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரை தன் கற்ற பாடங்கள் எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனாலேயோ என்னமோ இந்த பங்குனி மாதம் பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய மாதமாக இயற்கையாகவே வந்துருச்சு. இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்கான வருமான வரிகள், செலவுகள், சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு. 12வது மாதமாகிய பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த சிறப்பு மாதத்தில் கொண்டாடப்படும். ஸோ விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதத்தில் தான் ராம நவமி கொண்டாடப்படும். ஸோ வழிபாட்டு மாதம், வைபவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வர மாதம், தெய்வ மாதம் இந்த மாதிரிலாம் அழைக்கப்படுகிறது பங்குனி மாதம். ராமர் சீதா தேவியை மணந்த மாதம், இலைகள் உதிர்ந்து பச்சிலைகள் துளிர்க்கும் மாதம், ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம், சந்திரன் 27 நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம், திருமாலின் திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம். ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளை பங்குனியானது கொண்டிருக்கு. இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுக்க முழுக்க சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறாங்க. அதனால் நண்பர்களால் நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. உறவினர்கள்லாம் உங்களை தேடி பேசுவாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வாக்கு உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த இடங்களுக்கு சுற்றுலாவுக்கு உங்களை அழைத்து செல்வாங்க. இந்த மாதிரியான பம்பர் ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது. திடீர் பயணங்கள், சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல செவ்வாய் சனியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் இந்த பங்குனி மாதம் முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தில் மட்டும் உங்கள் ராசிக்கு அக்கறை காட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வீண் படிகள் வராமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். மெயினாக நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்குகளில் வழக்கறிஞரை பார்த்து என்ன நிலைமை உள்ளதென்று கேட்டு தெரிந்து கொள்வது இந்த மாதத்துக்கு நல்லது. அலட்சிய போக்க தவிர்த்துக்கிட்டு நீங்கள் கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் நன்மை பயக்கும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சூரியன் 9வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஃபஸ்ட்டு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையாக தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மெயினாக வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் உண்டாகும். வேலையாட்களை வேலைக்கு எடுக்கும்போது இதற்கு முன்பு எங்கு வேலை செய்தார்கள் போன்றவற்றை கேட்டு தெரிந்து கொண்டு எடுப்பது உங்களுக்கு நல்லது. இதனால் வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். அதே சமயம் போட்டிகளால் லாபம் குறையடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சந்தேகத்தால் சந்தோஷ குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து அதை மாற்றிக்குங்க. வாழ்க்கை துணைக்கு உடல்நல சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆபத்தானது இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பங்குனி மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்லவே எல்லாம் நடப்பதற்கு நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கால்களை இழந்தவர்களுக்கு உதவிகள் செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் செய்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும். மெயினாக பச்சரிசி தானம் கொடுங்க. இது நல்ல பலனை உங்களுக்கு அதிகம் பெற்றுத்தரும். ஆக மொத்தம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது அற்புதமாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதே போல் பங்குனி மாதத்துடைய சிறப்பும் பலன்களும் பார்க்கலாம். தேங்க்யூ.